ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Soniacharles. அண்ட் இன்றைக்கி என்னோடய சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ சுவையாக அரைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இட்லி பொடி இட்லிக்கு மட்டும்தான் இல்லை, தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம் இந்த இட்லி பொடி. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க சமைக்கலாம். இட்லி பொடி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸில் வேணாலும் அளந்துக்கலாம். 2 கப் எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு. அதை நல்லா இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். அடுத்து அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். அடுத்து 2 கப் உளுத்தம்பருப்புக்கு எப்போதுமே 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்தா அது கரெக்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்து அதில் நான் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். இது ரெண்டும் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் இன்னுமே நல்லாயிருக்கும். அது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கரிஞ்சிடக்கூடாது. இதே மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆன பிறகு அதை எடுத்து அந்த உளுத்தம்பருப்போடு சேர்த்து வச்சிடணும். அடுத்து நான் இதுக்கு 20-25 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு இது சரியாக இருக்கும். 20 மிளகாய் சேர்த்தா தான் அந்த காரம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கையளவு கருவேப்பிலை இதில் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 4 பல்லு பூண்டு இதில் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. இந்த மிளகாலாம் தீஞ்சு போயிடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சிடணும். அவ்வளோதான். எல்லா மசாலாவும் ரெடியாக இருக்குது. இதெல்லாம் ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். இது அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்ன சேர்த்து அரைக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு. நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இட்லி பொடி இப்போ தயாராக இருக்குது. ரொம்ப சுலபமாக இதை செஞ்சிடலாம். வாங்க ஒரு பொடி தோசை செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஆனியன் பொடி தோசை ஸ்பெஷலாக செய்யும்போது அது மேலே இந்த இட்லி பொடி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் நார்மலாக தோசைக்கு மேலே முட்டை உடச்சி ஊற்றி அது மேலே இந்த இட்லி பொடி சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஆனியன் தோசை செய்கிறேன். தோசை ஊற்றின பிறகு அதில் வெங்காயம் இப்படி பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த இட்லி பொடி அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த தோசை நல்லா முருகலாக ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். பாருங்கள், இந்த தோசை அவ்வளோ அருமையாக வந்துச்சு. நீங்களும் இந்த சுலபமான இட்லி பொடி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.